Hi மக்களே, welcome back to our channel. நான் வந்ததுல இருந்தே இங்க தான் சாப்பிடுறேன். அவர் 5 ரூபாய் சாப்பாடு போடும்போது இருந்து வரும். பேரே அன்னதானம் பிரபுனே நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா அவர் தட்டில சாதத்தை அள்ளி அள்ளி தான் வைப்பாரு. சாப்பாடு போட்டா கூட அன்லிமிட்டட் தான். எதா இருந்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். அண்ணா நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார், நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவார், நல்ல மனுஷன். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து ஒரு தரமான சாப்பாடு சாப்பிடலாம் நம்ம கிளம்பி வந்தாச்சு. ஏன் தரமான சாப்பாடு அப்படின்னா, என்னோட வீடியோல இது வரைக்கும் நான் இது மாதிரி பண்ணதே கிடையாது. ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம். மதியானத்திலே பாத்தீங்கன்னா பரோட்டாலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெரைட்டி ரைஸ், மீல்ஸ், சைட் டிஷ்ஷஸும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே 60 ரூபாய்க்கு கீழே தான் கொடுக்குறாங்க. 60 ரூபாயை தாண்டலைங்க. மீல்ஸோட ரேட் வந்து 70 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ்லயுமே 70 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 25 வருஷமா இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்களாம். 25 வருஷமா ரன் பண்றாங்கன்னா டேஸ்ட் குவாலிட்டி இல்லாம ரன் பண்ண முடியாதுன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம இந்த கடையோட பேர் வந்து தஞ்சை உணவகம். கரெக்டா 11th அவென்யூ அசோக் நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா மெக்டொனால்ட் சைட்லயே இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் SBI பேங்க்குக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோட் போகும், அந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கும் இந்த கடை. நம்ம வந்து தஞ்சை உணவகம்னு இவங்க ஏன் பேர் வச்சாங்க, ஓனர் வந்து தஞ்சையிலேருந்து இங்க வந்து செட்டில் ஆனாரா, எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மக்கள் கிட்டயும் டேஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு 25 வருஷமா ரன் பண்றாங்கன்னா டேஸ்ட் இல்லாம குவாலிட்டி இல்லாம ரன் பண்ண முடியாது. அந்த விஷயத்த மக்கள் கிட்ட கண்டிப்பா கேட்டே ஆகணும். அதே மாதிரி நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. இந்த இடத்துல எவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கண்ணா? இங்க வந்து நான் ஒரு 15 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சங்கர் அண்ணா வந்து இங்க ஒரு 25 வருஷமா கடை நடத்திட்டு இருக்காரு. நான் வந்ததுல இருந்தே இங்க தான் சாப்பிடுறேன். அவர் 5 ரூபாய் சாப்பாடு போடும்போது இருந்து வரும். நாங்க எல்லாரும் காலையில டிஃபனும் மதிய சாப்பாடு போடுவோம். வேற அவரை பத்தி நிறைய சொல்லலாம். அவர் வந்து காசை எதிர்பார்க்கவே மாட்டாரு. அதுவும் இல்லாத அவருக்கு பேரே அன்னதானம் பிரபுனே நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா அவர் தட்டில சாதத்தை அள்ளி அள்ளி தான் வைப்பாரு. மத்த மாதிரி கடையை மாதிரி அவர் வந்து ஒரு அளவு சாப்பாடே கொடுத்து பழக்கம் இல்லை. நம்ம சாப்பிட்டுட்டா கூட திருப்பி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்றதான் கேட்பாரு அவரு. இங்க ஒரு 15 வருஷமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்க ஒரு கம்பெனில வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து வண்டி முடிச்சுட்டு வரும்போது இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பாடுலேருந்து பரோட்டாலேருந்து சப்பாத்திலேருந்து எல்லாமே இருக்குது. காலையில டிஃபன் இருக்குது, பூரி, இட்லி, தோசை இந்த வகைகள்லாம் இருக்குது. ஆனால் நியாயமான ரேட்டு, தரமாக இருக்கும். எது பார்த்தாலும் சீப்பாகவும் இருக்கும். சாப்பிடலாம். டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். அதாவது சாப்பாடு போட்டால் கூட அன்லிமிட்டட் தான். எதா இருந்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்குள்ளே நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கவனிப்பு இருக்கு. ரொம்ப வருஷமா வச்சு நடத்துறாங்க. அதனால அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் வந்து டிரைவர்லாம் இந்த பக்கத்து தெருவில் தான் இருக்கேன். கடந்த ஒரு 2 வருஷமா வேலை செய்கிறேன். என்னென்னா அண்ணா கடையில் காலையில் டிஃபன், மதியானம் சாப்பாடு சூப்பராக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் நல்லா சாப்பிட்லாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நான் ஒரு 2 வருஷமா இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் மேடம் இருக்கும். நல்லா இருக்கும். நான் 2 வருஷமா இங்கே தான் சாப்பிட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அதனால சொல்கிறேன். அதுதான், வேற ஒண்ணு. அண்ணா நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு, நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு, நல்ல மனுஷன். வணக்கம்ண்ணா. உங்க பேரு? சுரேஷ். சுரேஷ். எவ்வளவு வருஷமா அந்த அண்ணா கிட்ட வேலை? வந்து 6 வருஷம் ஆச்சுங்க. 6 வருஷமா. இதுக்கு முன்னாடி எங்கண்ணா இருந்தீங்க? பரோட்டா மாஸ்டரா? நமக்கு வந்து அரியலூர். அரியலூரா? அரியலூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க? ஆமா. அதுக்கு முன்னாடி அங்கேயும் இதே வேலை தான் பார்த்தீங்க? இதே வேலை தான் பார்த்தோம். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எங்களுக்கு நான் ஒரு 13 வயசுல கத்துக்கிட்டேன். நான் ஹோட்டல் கடை, எங்க அப்பா வந்து ஹோட்டல் வச்சிருந்தாரு. ஓ சரி சரி. அதனால நான் அப்படியே அங்க 6வது படிக்கும்போது பரோட்டா போட ஆரம்பிச்சிட்டேன். இப்ப எனக்கு 37 வயசு ஆயிடுச்சு. சரிங்களா? வந்து ஒரு 20-25 வருஷமா. ஆமா, நாங்க அங்க ஹோட்டல் வச்சிருந்தோம் சொந்தமா அரியலூர் பக்கத்துல. இப்ப எனக்கு வந்து கூட்டாப்புல அண்ணன், அரியலூர் பக்கத்து ஒரு அண்ணன் கூட்டாப்புல அதான் வந்து இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு 6 வருஷம் ஆச்சு. சரி சரி. ஆனா ஓனர் வந்து உங்களுக்கு சொந்தமானா? சொந்தமா இல்ல? இல்ல சொந்தங்க. அது மதுமை வந்து எனக்கு கிளாஸ்மேட். ஓ சரி. அப்படி அந்த மூலியமா நான் வந்து ஒரே ஊரு. சரி. அதனால மூலியமா வந்தேன். சரி சரி. அது இதுக்கு முன்னாடி சேலத்துல இருந்தேன். சேலத்துல ஒரு 6 வருஷம் பார்த்தேன். இப்ப இங்க வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. அண்ணா, அந்த அண்ணா எப்படி பாத்துக்கிறாங்க உங்களை? சூப்பரான ஆளு. இந்த மாதிரி ஆளுங்களை யாரையும் பார்க்க முடியாது. முதலாளியா இந்த மாதிரி முதலாளி யாருமே எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சூப்பர் டைப்பு. எதா இருந்தாலும் நமக்கு ஒத்துழைப்பா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி நாங்களும் ஒத்துழைப்போம்.
அதே மாதிரி நாங்களே ஒருத்துல சும்மா விட மாட்டோம், நாங்களே ஒத்தளிச்சு கொடுப்போம். எவ்வளவு வேலையா இருந்தாலும் நாங்க ஒத்தளிச்சு இது பண்ணி கொடுத்துருவோம், வேற வந்து கிடையாது. அதே மாதிரி ஒர்க்கிங் பண்றவங்க எல்லாம் யாரும் வெளியில இருந்து தான் வந்திருக்கோம். எல்லாம் ரூம் ஒரே ரூம்ல தான் தங்கி இருக்கோம், யாரும் அடிச்சு சண்டை போட மாட்டோம், இது பண்ண மாட்டோம், ஒத்துமையா இருப்போம். அதான் வேணும், வேற எதுவும் கிடையாது. ஒரு விஷயம் என்னன்னா ஓனர் நல்லா பாத்துக்கிற ஓனர் டைப் நான் சொல்லிட்டு இந்த மாதிரி ஓனர் பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓனருக்கு நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைப்பு தருவோம். இல்லைன்னா ஒத்துழைப்பு தந்தாங்கன்னா அவர் கொஞ்சம் நமக்கு ஒத்துழைப்பு பார்க்கல, இல்லைன்னா முடியாதுல்ல. நமக்கு சொந்த ஊர் வந்து மதுரை, அங்க வந்து நாங்க கடை வச்சதுனால அங்க அதிக வந்து இது பண்ணோம். வணக்கம்ண்ணா, உங்க பேரு? இந்த கடையோட பேருனா? தஞ்சை உணவகம். எத்தனை வருஷமா ரன் பண்றீங்கன்னா? 2003ல இருந்து 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா? என்ன டைமிங்ல இருந்து என்ன டைமிங் இருக்கும்னா கடை? கடை காலை 7 ல இருந்து சாயந்தரம் 7 மணி வரை. சாயந்தரம் 7 மணி வரைக்கும். க்ளோஸ் பண்றது 7 மணி. காலையில மத்தியானம். காலையிலயும் மத்தியானமும் இருக்கும். அப்போ வந்து மதியானத்துல என்னெல்லாம் கிடைக்கும்னா? மத்தியானம் தக்காளி சாதம், தயிர் சாதம், ஒயிட் ரைஸ், பரோட்டா, சாப்பாடு. சைட் டிஷ்லாம் என்னெல்லாம் கிடைக்கும்னா? சிக்கன் ஃப்ரை, சிக்கன் ஈரல், மட்டன் போட்டி, அவிச்ச முட்டை, மீன், ஆம்லேட். சாப்பாடு 70 ரூபா அன்லிமிட்டட். தக்காளி சாதம், தயிர் சாதம் 40 ரூபா, பரோட்டா 15 ரூபா, சப்பாத்தி 10 ரூபா, இட்லி 10 ரூபா. மீன் அந்த ரேட்டு மார்க்கெட் ரேட்டு இருந்தாலும் அந்த ரேட். ஈரல் 40 ரூபா கோழி இருக்கு, சிக்கன் ஃப்ரை 60, போட்டி ஃப்ரை 60, முட்டை குழம்போட 30 ரூபா. மீன் வந்து அன்னன்னைக்கு 4 மீன் வரும், 3 மீன் வரும், 2 மீன் வரும், 50 ரூபா, 60 ரூபா. ஃபைனலா நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்துட்டோம். என்னடா 2 தட்டை வச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? பரோட்டா தனியா வாங்கியிருக்கேன், மீல்ஸ் தனியா வாங்கியிருக்கேன். வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம கையில இடம் இல்லாதனால வெரைட்டி ரைஸ் நான் வாங்கல. இன்னொரு விஷயம், ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, என்னால சாப்பிட முடியாது, அதனால வாங்கல. அந்த ஒரு காரணமும் இருக்கு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் ரைஸ், மீன் குழம்பு, அதுக்கு வந்து கூட்டு கொடுத்துருக்காங்க, போட்டி வத்தல். சைடிஷ்க்கு வந்து சிக்கன் லிவரும் போட்டி கிரேவியும் வாங்கியிருக்கேன், ஊறுக்காய் வச்சிருக்காங்க. பரோட்டாவெல்லாம் நான் விட்டு ஒரு 3 மாசத்துக்கு மேல ஆகுது. வீடியோல பரோட்டா இருக்கு அப்படின்னு காமிக்கணுன்றதுக்காகவே வாங்கியிருக்கேன். இன்னொரு பரோட்டாவும் செம்மையா இருக்கு, அந்த செய்யும் போதே சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கும். பரோட்டா உள்ள போறதே தெரியல, செம்ம டேஸ்ட். அந்த போட்டி குழம்பும் பாத்தீங்கன்னா நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பரோட்டா வந்து அந்த லிவரோட கிரேவி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அந்த கிரேவியோட ஒரு பெரட்டி சாப்பிடலாம். அந்த லிவர் வந்து காரம் சாதமா சூப்பரா இருக்கு, நிறைய பெப்பர் எல்லாம் போட்டிருக்காங்க. பரோட்டா வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. நைட்ல பரோட்டா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம லஞ்சுக்கே சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கெல்லாம் டயட்டை விட்டுட்டு நல்லா பரோட்டா சாப்பிடலாம்னு தோணுது, அந்த அளவுக்கு பரோட்டா செம்ம டேஸ்டா இருக்குங்க. அடுத்ததான் நம்ம ரைஸை ட்ரை பண்ணிடலாம், அந்த கூட்டோட சாப்பிடலாம். மீன் குழம்பு சூப்பரா இருக்கும், நல்ல ஒரு புளிப்பு டேஸ்டோட செம்மையா இருக்கு. ஒரு மெட்ராஸ் ஸ்டைல்ல இல்லைங்க இந்த மீன் குழம்பு. மெட்ராஸ் ஸ்டைல்ல இருந்தா ரொம்ப காரமா இருக்கும், ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சில. இது கொஞ்சம் புளிப்பா நல்லா இருக்குங்க. அதான் ஊர் சைட்ல போய் சாப்பிட்டு இருந்தேன்னா இது இந்த ஊர் ஸ்டைல் தாண்டா அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் கிராமத்து மீன் குழம்பு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸ். அடுத்து சைடிஷ் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த லிவர் தான் வந்து கண்ணை உறுத்துது. நல்லா அவங்களே ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு பெரிய பைட்டா போவோம். சன்சைட்ல பஞ்சு மாதிரி குக் பண்ணிருக்காங்க. இந்த லிவர் ஸ்பைசியா சூப்பரா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பெப்பர் போட்டிருக்காங்க, அந்த ஸ்னீக் ஸ்மெல்லாம் அடிக்கல, செம்ம டேஸ்டா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ரொம்ப அத்தன்டிக்கான டேஸ்ட் கொடுக்குறாங்க. மட்டன் குழம்பு ஊத்திட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகட்டும் குழம்பு ஆகட்டும் தாராளமா ஊத்துருவாங்க. நம்ம போட்டியோட தான் ட்ரை பண்ண போறோம். சூப்பரா இருக்கும். மட்டன் குழம்பு வந்து அந்த பரோட்டாவோட குருமா தான், ஆனாலுமே ரைஸும் சூப்பரா இருக்கு. பரோட்டா சப்பாத்தி இதுக்குமே செட் ஆகும், அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. திக்கா இருக்குங்க, அதான் என்னால எப்படி இவங்க இவ்வளவு திக்கா குடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்திருக்காங்க, சோம்போட பிளேவர் எல்லாம் நல்லாவே இருக்கு. மசாலா எல்லாம் ரொம்ப ஹெவியா இல்லாம கரெக்டா இருக்கு, டக்குன்னு டைஜஸ்ட் ஆகுற மாதிரி. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப டேஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணாத மாதிரி திகட்டாத மாதிரி நல்லா இருக்கு. இன்னும் சாப்பிடணும் அந்த மாதிரி தோணுது. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஓனர் வந்து நல்லா தாராளமா போடுறாரு சாப்பாடு. நான் வெரைட்டி ரைஸ் போடும்போது பார்த்தேன், மீல்ஸ் போடும்போது பார்த்தேன்,
நல்லா தாராளமா போட்டு கொடுக்குறாரு. என்ன சொல்றது, இன்னொரு தடவை இந்த இடத்துக்கு வரணும்னு தோணும். இப்பப்பா என்னதான் இருந்தாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் டேஸ்ட் இருந்தாலும் அவங்க உபசரிக்கிற விதம் இருக்கு இல்லையா, அப்படி உபசரிக்கும் போது நல்ல விதமா உபசரிக்கும் போது இன்னொரு தடவை அந்த கடைக்கு போகணும்டா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு நல்ல உபசரிப்பு. சாம்பார் ரசம் இதெல்லாம் ட்ரை பண்ணல, எனக்கு இதுவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. என் கேமராமேன் சாப்பிடுவாரு, அதோட டேஸ்ட் பத்தி நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இது வந்து கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டிய ஸ்பாட். ஒரு வில்லேஜ் ஸ்டைல அத்தன்டிக் டேஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது புரியும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். பாய்.